நான்லாம் வந்து விஜய் சாருக்காக என்ன வேணா பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, என்னம்மா எதுக்கோ குரல் கொடுக்காம இதுக்கு வந்து குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரசிகை, விஜய் சாரோட ஒரு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமா ரசிகையா மட்டுமே, ஓகேங்களா? அதனால என்னை எந்த ஒரு அரசியல்லையோ எதுலையோ என்னை வந்து இன்க்ளூட் பண்ணி பேசாதீங்க. ஜனநாயகன் மூவி லீக் ஆனது பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு திரைப்பிரபலங்களான சிவகார்த்திகேயன், கமல், ரஜினின்னு நிறைய பேர் எக்ஸ்தலத்துல அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க. இதுக்கு இடையில நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல நடிச்சுட்டு வர பானுமதியும் விஜய்க்கு ஆதரவா பேசி வீடியோல அழுதுகிட்டே அவங்களோட ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி இது, இதெல்லாம் எவ்வளவோ செலிப்ரேட் பண்ணி தியேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு மனசுல நான் கோட்டை கட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட கண்ணுலாம் கலங்குது. அவரோட லாஸ்ட் மூவியை இப்படி லீக் பண்ணதே தப்பு. அதை நீங்க எல்லாம் இப்படி பாக்குறீங்களே, ப்ளீஸ் யாருமே அதை பாக்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்ட்டு அவ்வளவு எமோஷனலா பேசியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ணுங்க அந்த டீமுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்தை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ட்டு என் மைண்ட்ல நான் மட்டும் இல்ல, விஜய் சாரோட ஃபேன்ஸ் அத்தனை பேரும் இந்த படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல எப்படி அழுவாங்க. ஏன்னா அது அவரோட லாஸ்ட் படம் சொன்னதுனால நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் கொஞ்ச நாள் விஜய் சார் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க போறாருன்ற அந்த எண்ணத்தோடய நாங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் அன்பார்ச்சுனேட்லி இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு, லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதை சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் இதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தியேட்டர்ல நாங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எப்படி இந்த தியேட்டரை விட்டு வெளில வரப்போறோம், விஜய் சாரோட படம் கடைசி பார்த்துட்டு நான்லாம் கதறி அழுவேன். எப்படி நான் வரப்போறேன் விஜய் சாரை இனிமேந்து பார்க்காம, அப்படிலாம் நினைச்சு நான் ரொம்ப ஃபீட் பண்ண நாட்கள் இருக்கு. இந்த படத்துக்காக நான் ஏங்கினேன். எப்ப பார்ப்போம், எப்படி பார்ப்போம் அப்படின்னு நிறைய கற்பனைகள்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அதை எல்லாத்தையும் உடைச்சிடாதீங்க. இதுக்கு இடையில என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, லிங்க் வந்துருச்சு, நீ விஜய் ஃபேன் தானே, ஒரு 2500 ரூபாய் பே பண்ணி உனக்கு நான் படத்தை இன்ஸ்டால் பண்ணி தரேன், உட்காந்து பாரு அப்படின்ட்டு பேரம் பேசுறான். இது பேரம் பேசுற விஷயமே கிடையாது அப்படின்னு கோபமா சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உனக்கு அந்த போட்டோ வேணுமா, அந்த படம் பார்க்கணுமா, நீ விஜய் ஃபேன் தானே, 2500 கொடு, நான் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்மலாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதான் இந்த சினிமா உலகம் வந்து நல்லா இருக்கும். நான்லாம் வந்து விஜய் சாருக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரசிகையா, ஓகேவா, அவ்வளோ ரசிச்சு பார்க்குற விஜய் சாரோட படம் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி எப்போ வரும் ரசிகர்களாகிய நாங்கள் வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி யாராவது அன்ஃபேரா யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, எப்படியோ லீக் ஆயிருக்கு. எவ்வளோ பேரோட கனவு, அதில் எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை இருந்திருக்கு, அதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரும் புதைச்சிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த லிங்க் வந்தாலோ நீங்கள் பார்க்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, என்னம்மா எதுக்கோ குரல் கொடுக்காம இதுக்கு வந்து குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரசிகை, விஜய் சாரோட ஒரு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமா ரசிகையா மட்டுமே, ஓகேங்களா? அதனால என்னை எந்த ஒரு அரசியல்லையோ எதுலையோ என்னை வந்து இன்க்ளூட் பண்ணி பேசாதீங்க. என்னோட விஜய் சாருக்காக இன்னைக்கு இல்லை என்னைக்கு நடிச்சாலும் முதல் ரசிகையா நான் போய் என்னால முடிச்ச டிக்கெட் எடுத்து அடிச்சு புடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஒரு ஆளு, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பர்சன் மட்டுமே தவிர மத்தபடி கண்மூடித்தனமா நம்புற எதையுமே நான் கிடையாது. ஒரு அரசியல்வாதியா நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலையான்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். நான் பேசுறது ஒன்லி சினிமாக்காகவும், சினிமால நடிச்ச விஜய்க்காகவும், சினிமால நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நிறைய குடும்பங்கள் வாழ்க்கைக்காகவும் தான் நான் பேசுறேனே தவிர இத ப்ளீஸ் ரசிகர்களாகிய நம்ம தான் வந்து சாருக்கு இப்ப நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும், அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். யாருமே இந்த லிங்க் வந்தாலோ யாராவது குடுக்குறேன்னு சொன்னாலோ சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு டைரக்டர் சாரோட குழந்தைய நம்மளே ஒரு கருவறுக்கிற மாதிரி அதை யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.